ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த வருடம் குரு பகவானுடைய குரு பயிற்சியை முன்னிட்டு விருச்சக ராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது, குரு பகவான் என்னென்ன ஒரு பலன்களை உங்களுக்கு செய்ய போகிறார் என்கிற விவரங்களை இந்த ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் 25/11/2020 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு மணி 9:36 அளவில் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்து இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி அடைந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு தன்னுடைய பார்வையை பதித்து இந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு பலன்களை நிர்ணயம் செய்ய போகிறார். பொதுவாக ஒரே ஒரு வார்த்தையாக விருச்சக ராசிக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பயிற்சி, அதாவது பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் 5, 7, 9. அப்போ சென்ற வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5வது பார்வை ரிஷப ராசி, 7வது பார்வை கடகராசி, 9வது பார்வை கன்னிராசின்னு சொல்லி இந்த 3 ராசிகளுக்கும் சுபத்தன்மைகள் அதிகமாகவும் சில முடக்கமான ஒரு பலன்கள், ஒரு சில விஷயங்களை நம்ம பதிவு பண்ணியிருப்போம். ஆனால் விருச்சக ராசிக்கு பொதுவாக குருனுடைய பார்வை 2வது பார்வை 11வது பார்வை குரு பகவானுடைய பார்வை சம பலன்களை செய்யக்கூடிய அதுவும் ஒரு யோகமான ஒரு பார்வை தான் அப்படின்ற மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருந்தாலும், இந்த வருடம் வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விருச்சக ராசி நேயர்களுக்கு மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குருனுடைய பார்வை உங்களுக்கு பதிகிறது. முதல்ல பார்த்தா அப்படின்னா, கணவன் மனைவிக்கு நடுவில் பலகட்ட விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, கணவன் சொல்படி மனைவி கேட்டோ அல்லது மனைவி சொல்படி கணவன் கேட்டோ இருவரும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாகத்தான் இந்த ஒரு வருடத்தை நீங்கள் கடந்து வர முடியும். சில நபர்கள் குடும்பத்தில் தொழில் ரீதியாக, அதாவது மனைவி பிள்ளைகள் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தினுடைய தலைவன் அரசன் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் தொழில் ரீதியாக இடம் மாறி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் வருது, எங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய தந்தைமார்கள் தாராளமான முறையில் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். குடும்ப ரீதியாக கொஞ்சம் தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி விருச்சக ராசி நேயர்களுக்கு அமைகிறது. அதே போல பெண் சகோதரிகளுக்கும் சில தொந்தரவுகள், உடன் பிறந்த பெண் சகோதரிகள் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண் சகோதரிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, விருச்சக ராசி நபர்களுக்கு, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், உடன் பிறந்த பெண் சகோதரிகள் மூலமாக சில மன உளைச்சல்கள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக இருப்பது நல்லது. உடலில் குளிர்ச்சி சம்பந்தமான நரம்பு, நாடி நரம்புகள் என்று சொல்லக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலங்களிலும் குளிர்ச்சி சம்பந்தமான உடல்நல பாதிப்புகளும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அதாவது அதிகப்படியான அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்றது, சளி ஜலதோஷங்கள் வருவதற்கு ஏற்றாறு போல செயல்படுவது, இந்த மாதிரி விஷயங்களை பூரா அறவே ஒதுக்க வேண்டும். முக்கியமாக நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கிறதுனால கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில விருச்சக ராசி நேயர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக அதை ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கிறணும். இல்லாட்டி இந்த அது சம்பந்தமான பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சே தீருவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்கிறதுனால உடல்நிலையில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இந்த குருவனுடைய பார்வையில் பதிகிறது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சில நேரங்கள் மன நிம்மதிகள் இழந்து பலவிதமான மன குழப்பங்கள் அடையக்கூடிய ஒரு நேரங்கள் இருக்கிறதுனால
இந்த குருனுடைய பார்வை வந்து பதிகிறதுனால நீங்கள் வந்து குடும்பத்தில் பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க, பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளாக இருந்தால் அப்பா தானே அம்மா தானே எதாக இருந்தாலும் சொல்லட்டும், அவங்க எதாவது சொல்ல அடித்தாலும் பெற்றுக்குருவோம் அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுக்காக ஒருவருக்கொருவர் குடும்பத்திலேயுமே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. என்ன சாமி விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூராமே கஷ்டமாகவே சொல்லிக்கிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். தயவுசெய்து உங்களுக்கு நடக்க போகிறத தான் நான் சொல்கிறேன், முன்னெச்சரிக்கையே சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கங்க. இப்போ ஒரு கஷ்டங்கள் ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த பொருளை போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு பொருள் வந்து அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கக்கூடிய இடம் ஒரு 100 இடம் இருக்குது, ஆனால் அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியலன்னு போய் நம்ம வாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. அது மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்களாக வந்துக்கிட்டே இருக்கே, இது என்னைக்கு தான் தீரும், இதிலேருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து உங்களுடைய மனசை போட்டு உலட்டிக்கிறவும் கூடாது. ஆனால் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். யாரையும் நம்பக்கூடாது. சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. ஏற்கனவே பல பேர் அந்த மாதிரி பிரச்சனையில் இருப்பீங்க. சொந்த பந்தங்கள் பூராமே பிரச்சனை, பூராமே பகை, பூராமே பிரச்சனை, ஆபரண பொருள் விரயம் ஆயிடுச்சு, தொழில் வந்து அலைச்சல் ஆயிடுச்சு, தொழில் நஷ்டம், சொந்த தொழில் செஞ்ச நஷ்டம், வண்டி வாகனம் வாங்கினா அது நஷ்டம், அது வந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிருச்சு, அதில் வந்து அடுத்தடுத்து வேலை வந்துக்கிட்டே இருக்குது எப்படின்னு சொல்லி விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து ஏற்கனவே 7.5 ஆண்டு சனியில் படாத பாடுபட்டு யாருமே இல்லாமல் வெறும் ஆளை வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். சொத்து வத்து பொருள் வரை எல்லா விரயங்களும் சந்திச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு குரு பயிற்சி வருது. அது வருகின்ற மார்கழிக்கு மேலே சனி முடியுது 7.5 நாடு, அதுக்கப்புறமாவது எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் குரு பார்வை பயிற்சியை முன்னிட்டு இந்த ஒரு வருஷ பலனை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவுசெய்து நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறணும். அந்த மாதிரி ஒரு சிரமங்கள் வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியங்கள் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முன்கூட்டியே எல்லாத்தையுமே சொல்கிறோம். அதாவது வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி அதிகமான முறையில் காசு உணங்களை கொடுத்துடக்கூடாது. யாருக்காகவும் ஜாமீன் போட்டு நான் பொறுப்பு அவர் கொடுக்கல அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஜாமீன் போட்டு நீங்கள் ஒப்புத்துக்கிற விஷயங்களும் வந்து செய்யக்கூடாது. பழக்க வழக்க சேர்க்கை விஷயங்களில் ஒரு விருச்சிக ராசியில் உங்களுக்கு பையன் இருக்குது, பொண்ணு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நட்பு வட்டாரங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறேன்னு. அதன் மூலமாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் வந்து அமைகிறது. சீட்டு நாட்டு சேர்க்கையில் சுத்தமாக செய்யவே கூடாது. சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு நாங்கள் தப்பிச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சில விருச்சிக ராசி நேயர்கள் வந்து அந்த முடிவை கைவிட்டுருங்க. கண்டிப்பாக அதுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்க பெறுவீர்கள். அதனால் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமாக ஒரு மனதிற்கு அப்பாற்பட்டு ஒரு மன மகிழ்ச்சி ஒருத்தரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் முயற்சியை பண்ணக்கூடாது. செய்ய வேண்டிய எதுவுமே செய்யாதீங்க எல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எதைத்தையும் செய்கிறது, இடத்துல வாங்குங்க, சொத்துல போடுங்க காசை, வீடு வாசல் கட்டுங்க அல்லது கட்டின மனையை வாங்குங்க. நிலம் வீடு, அதாவது வீடு அல்லது பூமி, இந்த 2 விஷயத்தை தவிர்த்து விருச்சிக ராசி நேயர்கள் வந்து வேறு எதுலேயுமே காசு பணத்தை போடவும் கூடாது, வேறு எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யக்கூடாது. எங்களுடைய இந்த ஜோதிட பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் ராசி பலன்கள் வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம சொல்ல போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில். அதனால் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ராசி பலன் உங்களுடைய மொபைலில் இருந்து பார்த்து மன மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.